ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரவை வச்சு ரசகுல்லா மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ரவையை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். டேஸ்ட்டான ரொம்பவே சூப்பராக இருக்கும். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரவை இந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா ரவையுமே அந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் ஓரளவு சாஃப்டாக நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன், ஆப்ஷனல் தான். சுகர் சிரப் நல்லா பிசுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க ரவையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ரவை ரசகுல்லா கிடச்சிட்டு, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.